அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட MBBS BDS சப்ஜெக்டோடைய ரவுண்ட் 2 MCC ரெஜிஸ்ட்ரேஷன் 4ஆம் தேதி காலையில், அதாவது ஆஃப்டர்நூன் போல் ஓப்பன் பண்ணுவான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். சார், ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தில் நிறைய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் வரும்போது இதில் இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நிறைய கல்லூரிகள் புதுசாக உள்ள வரப்போகுது அப்படின்னும், அதே மாதிரி இருக்கிற சீட் மேட்ரிக்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆக போகுது, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது, டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய வேகன்சி வருது, புதிய முதல் ரவுண்ட்ல கொடுக்காத என்எம்சி சில கல்லூரிகள்லாம் 2வது ரவுண்ட்ல கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னே நம்ம வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறோம். அதற்காக இன்னமும் டிலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. we are expected around a few daysக்குள்ள, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது 5ஆம் தேதி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால அன்னைக்குள்ள என்எம்சியில இருந்து கண்டிப்பாக ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. எம்சிசியில கொடுக்கறதுக்கு முன்னாடி எம்சிசியில இருந்து என்ன என்எம்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு கல்லூரிகள் என்னென்ன சீட் இன்க்ரீஸ் ஆக போது, இனிமே வரப்போற எல்லா மருத்துவ கல்லூரிகளுமே யார் யாரெல்லாம் புதுசாக அப்ரூவ் கொடுத்துரும் எல்லா லிஸ்ட் கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்குறோம். பட் அது வந்தோடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவை சூப்பராக அப்டேட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஸ்டூடெண்டோடைய மனநிலை என்ன, எல்லாரும் யூடியூப் சேனலுக்கு வருவதற்கான ஒரு களம் ஏன் கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோஸில் போகும்போதெல்லாம் 200-300 மாணவர்களுக்கு மேலே எக்கச்சக்கமான என்கொயரிலாம் வந்து நிறைய பேர் அவங்களுக்கான கரியர் பார்த்துலாம் செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய கோர்சஸோடைய என்னென்ன ஆப்ஷன்லாம் போகணும், 2வது ரவுண்ட்ல என்ன பண்ணணும், 3rd ரவுண்ட்ல என்ன பண்ணணும், வெயிட் பண்ணலாமா, பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி நிறைய சொல்லி வச்சிருக்கிறோம். எனிவே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைக்கிறது என்ஆர்ஐ பற்றி. என்ஆர்ஐனாவே எல்லாரும் என்னமோ பெரிய ஒரு தூரத்தை சொந்தக்காரங்க, இல்லை தூரத்து விஷயம், நமக்கு அதுக்கு பொறுத்துமே இல்லை, என்ஆர்ஐ என்னன்னே எனக்கு தெரியாது இப்படின்னு பல பேர் அந்த என்ஆர்ஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறதே ஒரு தூரமான விஷயமா பார்க்கறத நம்ம பழகுறோம். பட் அப்படி இருக்கக்கூடாது. என்ஆர்ஐன்றது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் தான். அந்த அடிஷனல் ஆப்ஷன் இருந்தால் ஒரு மெடிக்கல் சீட்டு வாங்கிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கிட முடியும். அதை வச்சுக்கோங்கன்னு நிறைய இடத்துல சொல்றதுனால இன்னைக்கு ஒரு எம்சிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்ஆர்ஐ பற்றி ஒரு ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் 1ல நீங்கள் ஒரு வேலை மெயில் பண்ணியிருந்தா கூட நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரவுண்ட் 2ல நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். ஏற்கனவே என்ஆர்ஐ டேஷ்போர்டாக மாறினவங்க கவலை கிடையாது. புதுசாக என்ஆர்ஐ டேஷ்போர்டாக மாற போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டாக்குமெண்ட்டை பற்றி கிளியராக சொல்லிடுறேன். இங்கே எல்லாருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரியலாக அவங்க என்ஆர்ஐக்கு போகலாமா வேணாமன்ற ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். நான் ரியல் மட்டும்தான் எப்போதுமே என்ஆர்ஐ ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னொருத்தர் 3வது மலேசியாவில் ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது, பிளட் ரிலேட்டிவாக தான் இருக்கணும் தான் நானும் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படி பார்க்குற பட்சத்தில் இவங்க இந்த மாதிரியான டாக்குமெண்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையில் ரெடியாக வச்சிருக்கணும். அதுவும் அடுத்து வரப்போகிற 36 மணி நேரம் டைம், 4ஆம் தேதி காலை 11 மணிக்குள்ள இந்த பெட்வென் டைமில் மட்டும்தான் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஆர் வெரி கிளியர். டாக்குமெண்ட் லிஸ்ட் மட்டும் ரீட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான டாக்குமெண்ட்டுங்க. இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி நம்மளால அட்மிஷன் வாங்க முடியலன்னா எங்கேயும் வாங்க முடியாது. ஏன்னா 2வது ரவுண்டில் திரும்பவும் பிரச்சனைக்குரிய மாணவர்கள்ன்றது லோயர் மார்க் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனைக்குரிய இருக்கவங்க லோயர் மார்க் தான். நாங்கள் லோயர் மார்க்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களுடைய டார்கெட் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்லேயே கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்போம். அப்படி முடியாத சூழ்நிலை தான் என்ஆர் ஆப்ஷன் போட்டாவது சீட்டை எடுத்துடணும், விட்டுறக்கூடாதுன்னு தான் நம்ம அப்போ வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஸோ டாக்குமெண்ட் லிஸ்ட்ல நம்பர் 1 அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு எல்லாரும் கையில் வச்சிருப்போம். இதுக்கு முன்னாடிலாம் கேட்டதே கிடையாது, இப்போ கேட்குறாங்க. நம்பர் 2 என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்க்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஒன்று பாஸ்போர்ட் இருக்கணும், அடுத்து விசா, உங்களுடைய ரெசிடென்ஸ் பர்மிட்னு சொல்லுவாங்க, ஓசிஐ கார்டு, நிறைய பேருக்கு வந்து ஓசிஐ கார்டு வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ஆர்ஐ சர்டிஃபிகேட் இஷ்யூன் பை இந்தியன் எம்பசி. இந்த 2 டாக்குமெண்ட் இதெல்லாமே அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரிலேஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் என்ஆர்ஐ, அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி யார் ஆத்தரைஸ் பண்ணணும்னா ரெவன்யூ அத்தாரிட்டி ஆத்தரைஸ் பண்ணணும். அடுத்து நோட்டரி அட்வொகேட் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பான்சர் பண்ணுறவர் தான் என்டையர் கோர்ஸ் ஃபீஸையுமே என்ன பண்ணணும், அவருக்கு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நோட்டரைஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அப்புறம் நார்மலாக பேசிக் டாக்குமெண்ட் 10th + 2 பர்த் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் பாஸ்போர்ட், ஸ்பான்சருடைய பாஸ்போர்ட், இல்லை ஸ்டூடெண்ட் பாஸ்போர்ட், இல்லை ஸ்டூடெண்ட் இல்லை இருந்தாலும் இல்லைன்னா அது ஆப்ஷன் தான். இவரை டாக்குமெண்ட் நீங்கள் ரெடியாக வச்சிருக்கணும். என்ஆர்ஐ ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இது அடுத்து 30 நாள் டைம் இருக்குது. 100% என்ஆர்ஐக்குள்ளே போனால் நமக்கு சீட்டு 100% வாங்கிடலாம் அப்படின்றதுல எந்த ஈவன் 125 மார்க் 113 மார்க் இருந்தாலும் சீட்டை வாங்கிடலான்றதுல ரொம்ப கிளியர். நான் திரும்ப அதை எதுக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னா, சீட்டு நமக்கு ரொம்ப முக்கியம், எம்பிபிஎஸ் ரொம்ப முக்கியம். அதிக மார்க் இருக்கவங்க கூட சம்டைம் ஃபைனான்சியல் சேலஞ்சஸ் இருக்கும், அதனால கூட போக வேண்டாம், ரிப்பீட் அப்படின்பாங்க. பட் லோயர் மார்க் இருக்கிறவங்க ரொம்ப பயனுள்ள அதிகம், எப்படியாவது சீட்டை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ லோயர் மார்க் என்ஆர்ஐ சீட்ஸ். பட் ரியல்லி உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய அப்பா கூட பிறந்தவங்க இல்லை அம்மா கூட பிறந்தவங்க ரியல் என்ஆர்ஐனா எல்லாமே ரியல் என்ஆர்ஐ தான். ஸ்டூடெண்ட் அஸ் என்ஆர்ஐ, ஸ்டூடெண்ட் ஃபாதர் மதர் ஆர் என்ஆர்ஐ, ஆர் ஸ்டூடெண்ட் ஃபாதருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்
மதருடைய பிரதர் அண்ட் சிஸ்டர், அதே போல ஃபாதருடைய பிரதர்ஸோடைய பசங்களும் சிஸ்டருடைய பசங்களும் கூட ஒரு கேட்டகரி செகண்ட் ப்ரையாரிட்டி 2ல எலிஜிபிள் தான். அது இல்லாமல் உங்களுடைய ஸ்டூடெண்டோட அப்பாவோடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா அம்மா, இதுதான் ரியல் ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்குறோம். இருக்காத பட்சத்தில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணி எம்சியில் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? பட் தெரியாத ஒரு நபரை நாம் எப்போதும் பண்ணுறது இல்லை. இதுதான் செய்யணும். இந்த கேட்டகரியில் இருந்தால் என்ஆர்ஐ டாக்குமெண்ட் எடுத்துடுவாங்க. நாமளே அப்ளிகேஷன் போட்டு எல்லா ஃபார்மாலிட்டி பண்ணி சீட் வாங்கி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். பட் என்ன மார்க்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட் மீட் மீ, அவ்வளோதான், சரிங்களா? வந்து பார்த்தால் தான் நீங்கள் என்ஆர்ஐ போகலாமா வேணாமனே தெரியும். ஸோ நான் அது மாதிரி நிறைய மாணவர்கள் வந்தவங்களும் எல்லாருக்கும் நார்மலாக எல்லாருக்கும் என்ஆர்ஐ மாற்றிட்டோம். ஸோ சில பேர் வரலாம். பட் என்ஆர்ஐன்றது என்னோட நோக்கம் அல்ல, சீட்டு வாங்குவதன் ஒரே நோக்கம் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீடியோ சந்திக்கலாம். அடுத்து எம்சிசியில் ரவுண்ட் 2 என்னுடைய அட்வைசரி மூமெண்ட்ஸ் என்ன, ஓகே, என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் மூமெண்ட்ஸ் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அட்வைசரிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.